இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது எத வச்சு கொண்டாடுறது? நம்ம இங்கிலீஷ் தேதி பிறந்த தேதி வச்சா? இல்ல நட்சத்திர பிரகாரமா? இல்ல தமிழ் மாசம் தேதி வச்சு கொண்டாடுறது நல்லதா? ஆங்கில தேதியில தான் இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். அது இங்கிலீஷ் கேலண்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி பொறந்தவங்கலாம் எப்படி கொண்டாடினாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ தமிழ் தேதியில கொண்டாடி இருப்பாங்களா? அப்படின்னா, தமிழ் தேதியிலயும் கொண்டாடுறது கிடையாது. எத்தனாவது நாள் அப்படின்றதுல, ஆவணி 15ஆம் நாள் அப்படின்னுலாம் கொண்டாடுறதெல்லாம் கிடையாது. ஆனா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா, நட்சத்திரம்ங்கிறது சந்திரன் நிக்கிற இடம். உங்களோட ஜாதகத்தில சந்திரன் எந்த ராசியில நிக்குது, எந்த நட்சத்திரத்தில நிக்குதுங்கிறது தான் உங்களோட நட்சத்திரமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, இந்த சந்திரனை உடம்புன்னு சொல்லுவோம். ஆத்மா காரகன் சூரியன்னு சொல்லுவோம். இது உடல்காரன், மனக்காரகன் சந்திரன். உடலுக்கும் மனசுக்கும் சந்திரனும், உயிருக்கும் ஆத்மாவுக்கும் சூரியனும் காரணமாக இருக்கிறது. ஆக இறந்து போனவங்கலாம் நம்ம எதை வச்சு திதி கொடுக்குறோம் நம்ம? திதி கொடுக்குறோம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திதியை வச்சு தான் கொடுக்குறோம். அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதத்தில் வளர்பிரியா தேய்பிரியான்னு பார்த்து அதில் எத்தனாவது திதியில் சஷ்டியா சப்தமியா அஷ்டமியா எந்த திதியில் அவங்க இறந்தாங்களோ அதே திதியில் அதே மாதத்தில் அவங்களுக்கு வருஷம் வருஷம் திதி கொடுக்கறது நம்ம பழக்கம். அந்த ஆத்மாவுக்கு அங்கே அப்போ தான் அதுக்கு பலன் தரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போய் சேருங்கிற மாதிரி நம்ம அதை திதியை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுறோம். அப்போ உயிரோடு இருக்கிறவனுக்கு திதியில் நம்ம பிறந்தநாள் கொண்டாடலாமன்னா அப்படி கொண்டாடக்கூடாது. அவதார புருஷர்களுக்கு வேணால் உண்டு. ராமர் நவமின்னு சொல்லுவாங்க. நவமியில் அவர் அவதரித்தாருன்னு சொல்லிட்டு ராம நவமி, கோகுல அஷ்டமி அப்படின்லாம் சொல்கிறது இவங்களாம் அவதார புருஷர்கள். ஸோ அவங்களுக்கு வேணால் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதை தவிர கடவுளை தவிர மற்ற எல்லாருக்கும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கணும். நம்ம மனுஷனும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கொண்டாடப்பட வேண்டும். பிறந்த நாள் கொண்டாடணும்னாக்கா அது எந்த மாதத்தில் அப்படின்னு ஒவ்வொரு ராசியில் சூரியன் நிற்கிறதுக்கு பேர் ஒரு தமிழ் மாதம்னு பேர். அது அப்ராக்சிமேட்லி ஒவ்வொரு இங்கிலீஷ் கேலண்டர்லேயும் 15ஆவது தேதியில் 15ஆம் நாள், 16ஆம் நாள், 14, 15, 16 அப்படிங்கிற இந்த தேதிகளில் தான் இடம் மாறும். தை 14ஆம் தேதி, ஜனவரி 14 தை 1ஆக வருகிறது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அப்போது ஒவ்வொரு மாதத்துக்கு அந்த இங்கிலீஷ் கேலண்டரோட நடுவில் தமிழ் தேதி, தமிழ் மாதம் தொடங்குகிறது. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் சுமார் 15 நாள் வித்தியாசம் இருக்கிறது. ஆக முதல்ல சூரியன் அந்தந்த ராசிக்கு வந்துடணும். அப்படின்னா அவங்களோட பிறந்த மாதம் திரும்பவும் அதே மாதிரி வந்துடணும். அதே மாதத்தில் சந்திரன் கரெக்டாக அவங்களோட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அதே நட்சத்திரத்தில் பிறந்தநாள் கொண்டாடணும். தமிழ் தேதியின் அடிப்படையில் கிடையாது. தமிழோட தேதியின் அடிப்படையில் கொண்டாடக்கூடாது. அதெல்லாம் ஒரு கணக்குக்கு, நிர்வாகத்துக்கு, இதுக்கெல்லாம் தான் பயன்படும். இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் தேதியை கொடுத்து நான் இந்த தேதியில் பிறந்திருக்கிறேன்னு சொன்னால் அது உலகம் முழுக்க அந்த தேதி, இந்தியா முழுக்க அந்த தேதியாக இருக்கும். அதை என்ன பண்ணோன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி, சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி ஜாதகம் கணிக்கிறோம். ஸோ ஆக மொத்தத்தில் பஞ்சாங்கத்தில் இருக்கிற தேதிக்கு தான் நம்ம ஜாதகத்தை கணிக்கிறோம். வழியே இங்கிலீஷ் தேதியை தமிழ் தேதியாக மாற்றி அந்த தமிழ் தேதியை அந்தந்த ஊருக்கு ஏற்ற சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை மாற்றி அப்படி தான் நம்ம ஜாதகம் எழுதுகிறோம். இதுதான் முறை. ஆக தமிழ் இது நிர்வாகத்துக்காக, பொது நிர்வாகத்துக்காக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுங்கிற மாதிரி நம்மளுடைய உலகம் முழுக்க அந்த தேதியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அதெல்லாம் நிர்வாகத்துக்கு தான் ஓகே. கவர்மெண்ட் ரெக்கார்டுக்கு அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தேதியாக இருக்கலாம், அது நல்லது. ஆனால் நம்ம பிறந்த நாளை கொண்டாடணும், ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா இந்த உடம்பு, இந்த மனம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறது, தானம் தர்மம் பண்ணுறது, வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறது, இதெல்லாம் அது அந்த தேதியில் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். இங்கிலீஷ் கேலண்டருங்கிறது நமக்கு தெரியாதவங்களாம் எல்லாருக்கும் விஐபி செலிப்ரிட்டி மாதிரி எல்லாருமே அந்தந்த தேதியில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அது கேக்கு வெட்டுறதுக்கு அது ஒன்றும் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அர்ச்சனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா, கோயிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் தேதியில், தமிழ் நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அதே மாதத்தில் அதே நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு கேட்டு கண்டறிந்து அந்த நாளில் நீங்கள் புண்ணிய காரியங்கள் மற்றும் தெய்வீக காரியங்கள்லாம் செய்கிறது
உங்களுடைய பிறப்புக்கு ஜென்மத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி. இப்போது தெய்வங்களுக்கு தான் அவதார புருஷர்களுக்கு தான் இந்த நவமி, ராம நவமி இதெல்லாம் வருதுன்னு சொன்னால், இப்போ ராம நவமியே 2 தடவை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சித்திரை மாதம் தான் ராம நவமி வரணும் அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் பங்குனி மாதமே வந்துருச்சு. அது எப்படி? ஆமாம், அது வளர்பிறை தேய்பிறை இதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு பஞ்சாங்கத்தில் கணக்கு பண்ணுறாங்க. ஆனாலும் அது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. இந்த சூரியன் சித்திரைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த நாள்ல இருந்து நவமி என்னைக்கு வருதோ அதுதான் ராமரோட நவமியாக இருக்க முடியும். சித்திரையில் வராமல் பங்குனிலேயே வந்து கொண்டாடப்பட்டால் அது வந்து ராமநவமியாக இருக்காது. அது தவறு தான். நிறைய இடத்துல போட்டு அந்த மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்கள் கொண்டாடும் பொழுது சித்திரையில் தான் ராமர் பிறந்தார், சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது தான் ராமர் பிறந்தார். அதனால் சூரியன் உச்சமாக வந்து அந்த மேசத்தில் அமரும்போது அதிலிருந்து வரக்கூடிய 9வது நாளான நவமி திதியை தான் வணங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.